அப்ரஹாம் வணக்கம். ஆயிரம் ஆயிரம் கனவுகளை மனதில் சுமந்து கொண்டும் புத்தக பைகளை நெஞ்சில் சுமந்து கொண்டும் தன்னுடைய தாய் தந்தை பிரிய மனமில்லாமல் போயிட்டு வருகின்றேன் அம்மா அப்பா என்று தகுந்த குரலில் சொன்ன குழந்தைகள் 3 பேர் பரிதாபமாக பலியாக இருக்கக்கூடிய சம்பவம் காலையிலேயே ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உலுக்கி இருக்கிறது. இந்த நிகழ்வு எப்படி நடந்தது, இதற்கான காரணம் என்ன, ரயில்வே சொல்லக்கூடிய தகவல் என்ன என்பதை பற்றி மிக முக்கியமான தகவலை தான் தற்போது நாம் பார்க்க போகின்றோம். அந்த வகையில் முதற்கட்டமாக இந்த விபத்து எப்படி நடந்தது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக எழுகிறது. குழந்தைகளை ஏற்றி பள்ளி மாணவர்களை ஏற்றி செல்லக்கூடிய ஒரு பள்ளி வேன் என்பது எவ்வளவு அஜாக்கிரதையாக செயல்பட்டிருந்தால் இதுபோன்று விபத்து ஏற்பட்டிருக்கும் என்பதுதான் முதற்கட்ட கருத்தாக இருக்கின்றது. அந்த அளவுக்கு கவனக்குறைவாக எப்படி செயல்பட்டது என்பது குறித்தும், தவறு செய்தது யார் என்பது குறித்தும், இதன் மூலமாக கற்க வேண்டியது என்ன என்பது குறித்து மிக முக்கியமான தகவலை நாம் பார்க்க போகின்றோம். அந்த வகையில் முதற்கட்டமாக இந்த விபத்து தொடர்பாக தெற்கு ரயில்வே விளக்கம் அளித்தார்கள். விபத்துக்கான காரணம் என்ன என்பது குறித்து தெற்கு ரயில்வே முதற்கட்டமாக இந்த விபத்து நடைபெற்ற உடனடியாக ஒரு அறிக்கையானது வெளியானது தெற்கு ரயில்வே தரப்பிலிருந்து. அதற்கு பிறகு மீண்டும் ஒரு அறிக்கை வெளியானது தெற்கு ரயில்வேலிருந்து. இப்படி 2 அறிக்கையிலும் மாறுபட்ட தகவல், முரண்பாடு இருப்பதை பார்க்க முடிகிறது. தெற்கு ரயில்வே வெளியிட்ட முதல் கட்ட அந்த அறிக்கையில் இந்த விபத்து எப்படி நடந்தது என்றால், பள்ளி வேன் அந்த ரயில்வே கேட்டை கடக்க முற்பட்ட போது, ரயில்வே கேட் என்பது போட முயற்சித்த போது ரயில்வே அந்த கேட் கீப்பர் கேட்டை போட முயற்சிக்கிறார். அப்போது அந்த பள்ளி வேனில் வந்த டிரைவர் கேட் போட வேண்டாம், நாங்கள் சென்று விடுகின்றோம் என்று கேட்டதாகவும், அதனால் அந்த கேட் கீப்பர் கேட்டை போடாமல் தவிர்த்ததாகவும், அப்போது பள்ளி வேன் சென்ற முற்பட்ட போது அந்த விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட அந்த அறிக்கையில் வெளியானது. அதற்கு பிறகு மீண்டும் விசாரணை மேற்கொள்ளப்பட்ட பிறகு 2ஆம் கட்ட அறிக்கை என்பது ரயில்வே வெளியிடுகிறது. அந்த 2ஆம் கட்ட அறிக்கையில் ரயில்வே அந்த கேட் கீப்பரை பொறுத்தவரையில் ரயில் வருவதற்கான சிக்னல் வந்த உடனேயே கேட் போட்டு விட்டார். கேட் என்பது முழுவதுமாக போடப்பட்டது என்றும், அதற்கு பிறகு வரக்கூடிய அந்த பள்ளி வேன் என்பது அந்த டிரைவர் அந்த கேட்டை திறக்கும்படி கூறியதாகவும், கேட்டை திறக்க வேண்டும், எங்களுக்கு நேரமாகிவிட்டது, மற்ற மாணவர்கள் எல்லாம் காத்துக் கொண்டிருப்பார்கள், பள்ளிக்கு செல்ல வேண்டும், நேரமாகிவிட்டதனால் கேட்டை திறக்க வேண்டும் என்று வற்புறுத்தியதாகவும், அந்த பள்ளி வேன் அந்த டிரைவருடைய வற்புறுத்தலின் பேரில் தான் கேட் கீப்பர் கேட்டை மீண்டும் திறந்திருக்கிறார். அப்போது அந்த கேட்டை கடந்து சென்ற போதுதான் விபத்து ஏற்பட்டதாக 2ஆவதாக வெளியான அறிக்கையில் தெரிய வந்திருக்கிறது. இப்படி 2 அறிக்கை, அந்த 2 அறிக்கையிலும் முரண்பட தகவல்கள் இருப்பதையும் பார்க்க முடிகிறது. இதில் மிக முக்கியமாக நாம் பார்க்கக்கூடிய என்னவென்றால், இந்த விபத்துக்கான காரணம் என்ன என்ற தகவலை தெற்கு ரயில்வே 2 அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறது. அதில் விசாரணைக்கு பிறகு வெளியான அறிக்கையிலும், விசாரணைக்கு முன்பு முதற்கட்டமாக வெளியான அறிக்கையும் பார்த்தோம். இப்போ தவறு செய்தது யார் என்ற கேள்வி வருகிறது அல்லவா? தவறு செய்தவர்கள் யார் என்றால், இதில் முதல் நபர், தவறு செய்த முதல் நபர் என்பது இந்த பள்ளி வேனுடைய டிரைவர் தான். அவர் பெயர் தான் சங்கர். அவர் அந்த பள்ளி வேனில் குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று தெரிந்தும் கூட ஒரு அடிப்படையான இருக்கக்கூடிய அந்த விதிமுறைகளை பின்பற்றாமல் சென்றிருக்கிறார். பொதுவாக ரயில்வே கேட்டை கடக்கும் போது கேட் போட்டு விட்டால் காத்திருந்து அதற்கு பிறகு ரயில் சென்ற பிறகு கேட் திறந்த பிறகுதான் செல்ல வேண்டும். இது ஒரு அடிப்படையான ஒரு விதி. அதை பள்ளி செல்லக்கூடிய அந்த வேன், குழந்தைகள் இருக்கக்கூடிய அந்த வாகனம், அதனுடைய டிரைவர் அதை சரியாக பின்பற்றப்படவில்லை. அதற்கான இந்த விபத்துக்கான முதல் குற்றவாளி சங்கர், அந்த பள்ளி வேனுடைய ஓட்டுநர் தான் என்பது இதன் மூலமாக தெரிய வருகிறது. 2வது குற்றவாளியாக நாம் இரண்டாவது தவறு இழைத்தவர் என்ற வகையில் யாரை சொல்லலாம் என்றால், கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா. அவர் குறிப்பிடுகிறார் என்றால், ரயில் தண்டவாளத்தை கடக்காத போது எதற்காக அந்த கேட்டை திறக்க முடியாது என்று அவர் கூறியிருந்தால், இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய விபத்தை தவிர்த்திருக்கலாம், அந்த குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழப்பதை தவிர்த்திருக்கலாம். ஆனால் பள்ளி வேன் ஓட்டுநர் வற்புறுத்தலின் பேரில் அந்த கேட்டை திறந்த கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா அவர் செய்த தவறுதான் இந்த விபத்து ஏற்பட மிக முக்கியமான காரணமாக அமைந்திருக்கிறது. இந்த 2 நபர்கள் செய்த தவறால் அப்பாவியாக 3 மாணாக்கர்கள் உயிரிழந்திருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய வேதனையாக பார்க்கப்படுகிறது. விபத்து எப்படி நடந்தது என்பதை பார்த்தோம். இந்த விபத்துக்கான காரணம், இந்த விபத்துக்கு நடப்பதற்கு தவறு செய்தவர்கள் யார் என்பதையும் பார்த்தோம். இதில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், பொதுவாக ஒரு பள்ளி வேன், அதில் கிட்டத்தட்ட ஒரு 10-15க்கு மேற்பட்ட குழந்தைகள் இருப்பார்கள். ஆனால் இந்த வேன் பொறுத்தவரையில் 4 மாணாக்கர்கள், அந்த பள்ளி வேனுடைய டிரைவர் என 5 பேர் மட்டும் இருந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் மற்ற மாணாக்கர்கள் எங்கே என்ற கேள்வி எழும். என்றால் விபத்து ஏற்பட்ட உடனடியாக முதற்கட்ட தகவலாக 10க்கும் மேற்பட்ட மாணாக்கர்கள் இருந்தார்கள் என்றெல்லாம் தகவல் வெளியானது. அதற்கு பிறகுதான் அதில் 4 பேர் மட்டும் இருந்தார்கள் என்ற தகவல் வெளியானது.
அதில் 3 பேர் பரிதாபமாக பலியாக இருக்கிறார்கள். இதில் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால், அந்த பள்ளிவன் வழக்கமாக அந்த பள்ளிக்கு சென்று வரக்கூடிய அந்த மாணவர்களை ஏற்றிக்கொண்டு சென்று வரக்கூடிய நிலையில் வழக்கமாக இன்று காலை வழக்கம் போல அந்த பள்ளிவன் அங்கிருந்து கிளம்பி இருக்கிறது மாணவர்கள் ஏற்றுவதற்காக. அப்போது அந்த வேன் கிளம்பி 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய மாணவிகள் தான் அந்த 4 பேர் அவர்களை முதற்கட்டமாக ஏற்றி இருக்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த ரயில்வே கேட்டை கடந்த பிறகுதான் கிட்டத்தட்ட ஒரு 10-15 மாணவர்கள் இந்த வேனுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை விபத்து நடக்காமல் இருந்திருந்தால் அந்த ரயில்வே கேட்டை கடந்த பிறகு அந்த 10க்கும் மேற்பட்ட மாணாக்கர்களை ஏற்றிக்கொண்டு அந்த வேன் சென்றிருக்கும். ஆனால் அதற்கு முன்பாகவே இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அந்த ரயில்வே கேட்டுக்கு முன்பாக 4 மாணாக்கர்களை ஏற்றிக்கொண்டு அதற்கு பிறகு ரயில்வே கேட்டை கடந்த பிறகு 10-15க்கும் மேற்பட்ட மாணவர்களை ஏற்ற வேண்டும். அதற்கு முன்பாக தான் விபத்து என்பது நடந்திருக்கிறது. விபத்து நடந்தது கூட தெரியாமல் அந்த பள்ளி வேனுக்காக அந்த ரயில்வே கேட்டை கடந்து பல இடங்களில் மாணாக்கர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பள்ளி வேன் வரவில்லை என்று அதற்கு பிறகுதான் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது விபத்து நடந்திருக்கிறது என்று மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்த இன்டர்லாக்கிங் என்று சொல்லக்கூடிய அந்த கேட் சிஸ்டம் தான். அதாவது தமிழகத்தை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்தமாக ஒரு 10,000க்கும் மேற்பட்ட ரயில்வே கேட் இருக்கின்றது. அந்த ரயில்வே கேட்டுடைய எண்ணிக்கை குறைக்க வேண்டும், அங்கு எந்தவித போக்குவரத்தும் இருக்கக்கூடாத வகையில் மேம்பாலங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட பல ஆயிரம் ரயில்வே கேட்டுகள் அந்த மேம்பாலங்கள் அமைக்கப்பட்டு அதை கடந்து செல்ல முடியாத வகையில் ஏற்பாடெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. அதையும் தாண்டி இன்னும் ஒரு 7,000-8,000 ரயில்வே கேட்டுகள் இருக்கின்றது. அதையும் அங்கு மேம்பாலம் அமைப்பதற்கான பணிகள், மாற்று வழி அமைப்பதற்கான பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது மிக முக்கியமாக இந்த விபத்து ஏற்பட்ட அந்த ரயில்வே கேட் அந்த பகுதி என்பது கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் பகுதிதான். அந்த பகுதியில் பொதுவாக ரயில்வே கேட்டை பொறுத்தவரையில் இன்டர்லாக்கிங், நான் இன்டர்லாக்கிங் என்ற 2 சிஸ்டம் உள்ளது. இன்டர்லாக்கிங் என்பது அந்த ரயில் வருவதற்கான சிக்னல் கிடைத்தவுடன் அந்த ரயில்வே கேட் என்பது போடப்படும். அந்த ரயில் கேட் போட்டால் மட்டும்தான், அந்த ரயில் கேட் போட்ட உடனேயாக ரயில் கேட் என்பது போடப்பட்டு விட்டது, நாம கடந்து செல்லலாம் என்று அந்த ரயிலுக்கு சிக்னல் கிடைக்கும். அதற்கு பிறகுதான் ரயில் அந்த கேட்டை கடந்து செல்லும். அந்த ரயிலுக்கு சிக்னல் கிடைக்கவில்லை என்றால் அந்த கேட்டை ரயில் கடந்து செல்லாது. இதுதான் இன்டர்லாக்கிங். இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம் பொருத்தப்பட்டிருந்தால் இந்த விபத்து என்பது தவிர்க்கப்பட்டிருக்கும். ஆனால் விபத்து நடந்த அந்த இடம் என்பது நான் இன்டர்லாக்கிங் சிஸ்டம். அதாவது மேனுவலாக அந்த கேட் எப்போது வேண்டுமானாலும் போடலாம், திறக்கலாம். அது ரயிலுடைய அந்த ரயில் ஓட்டி வரக்கூடியவருக்கும் தெரியாது. கேட் போட்டிருந்தாலும் போடாவிட்டாலும் அந்த ரயில் கடந்து சென்று விடும். அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் தான் நான் இன்டர்லாக்கிங். அந்த சிஸ்டம் தான் அந்த விபத்து ஏற்பட்ட இடத்தில் இருந்திருக்கிறது. ஒருவேளை அந்த இடத்தில் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் இருந்திருந்தால் ரயில் கேட் போடப்பட்டது உறுதியானால் மட்டும்தான் அந்த பாதை வழியாக ரயில் சென்றிருக்கும். இல்லை என்றால் ரயில் சென்றிருக்காது. அது நான் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் என்ற காரணத்தால் தான் கேட் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ரயில் அது கடந்து விடும். அப்போது வாகனம் ஏதேனும் கடக்க முற்படும் போது விபத்து ஏற்பட்டால் அது தவிர்க்க முடியாததாக மாறிவிடும். இதன் அடிப்படையில் தான் அனைத்தும் ரயில் கேட்டுகளிலும் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் பொருத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இதன் மூலமாக வைக்கப்பட்டு வருகிறது. இந்த விபத்து மூலமாக நாம் கற்கப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால், பொதுவாக பள்ளி மாணவிகளை ஏற்றிக்கொண்டு செல்லக்கூடிய வாகனங்களுக்கு அதிக கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்டுப்பாடுகளை அந்த பள்ளி வாகனம் ஓட்டக்கூடிய ஓட்டுநர் முறையாக கடைபிடிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் மற்ற வாகன ஓட்டிகளை விட இந்த பள்ளி வாகனத்தை ஓட்டக்கூடிய ஓட்டுநர் கூடுதல் கவனத்தையும் கூடுதல் முக்கியத்துவத்தையும் கொடுத்து மிக ஜாக்கிரதையாக இந்த பள்ளி வாகனங்களை இயக்க வேண்டும். என்றால் பள்ளி வாகனத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் தலைமுறை ஒரு குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த கனவு. அது அவர்கள் அனைவரையும் பத்திரமாக அடைத்து கொண்டு சென்று பள்ளியில் விட்டுவிட்டு மீண்டும் அவர்கள் வீட்டில் விட வேண்டியது மிகப்பெரிய பொறுப்பாக இந்த பள்ளி வாகன ஓட்டுநருக்கு உண்டு. அதை அவர் முறையாக கடைபிடிக்க வேண்டும், பின்பற்ற வேண்டும். அதை அவர் சரியாக பின்பற்றுகிறார் என்பதை பெற்றோர்களும் பள்ளியும் உறுதிப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த விபத்து மூலமாக நாம் கற்க வேண்டிய பாடமாக இருக்கின்றது. அபரகம்.